விஜய் எல்லாம் எங்கயோ போயாச்சுங்க, அவரே ஊரை விட்டு போயிட்டாரு. ஏன் விஜய் ஆல்ரெடி குத்தாச்சு. இங்க படமே துப்பாக்கி கதை தான். துப்பாக்கி கத்தி அதுக்கப்புறமா ஒன்னும் அவருக்கு பெரிய மிகப்பெரிய ஹிட்லாம் இல்ல. கம்பேக்கா இருந்தாலும் ஒரு செட்பேக் சொல்லிதான் ஆகணும். பாட்டு எதுவுமே நல்லா இல்ல, ஒரு பாட்டு கூட நெஞ்சில நிக்கல. மத்தபடி பாத்தீங்கன்னா இல்ல எதுவுமே பாட்டு நீங்க உட்காந்து ரசிச்சு பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல. அதே மாதிரி இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் சிவகார்த்திகேயனுக்கு நல்லா கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அமரன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்துட்டு நான் சிவகார்த்திகேயனை பார்க்க போறேன். சோ அப்போ அந்த ஃபேன்ஸ் மத்தியிலயும் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் அந்த ஆப்ட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது. மத்தபடி ஸ்டோரிஸ் ஓகே, ஸ்கிரீன் பிளே இஸ் ஓகே. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஃபேன்ஸ் நிறைய வச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னா சிவகார்த்திகேயன் சொல்லலாம். ஏன்னா விஜய் எல்லாம் எங்கயோ போயாச்சுங்க, அவரே ஊரை விட்டு போயிட்டாரு. ஏன் விஜய் ஆல்ரெடி குத்தாச்சு. இங்க படமே துப்பாக்கி கதை தான். இங்க 4 பெட்டி இறக்கி வச்சிருக்காங்க, ஃபுல்லா துப்பாக்கி தான். சோ ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிரேஸ வந்து சிவகார்த்திகேயன் வச்சுட்டு இருக்காரு. அதுவும் ஃபுல் ஆஃப் யூத். அதை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு ரசிகர்கள் விஜய் அஜித்தை தாண்டி ஒரு சிவகார்த்திகேயன் ஒன்னும் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஆக்டர் கிடையாது. ஒரு சின்ன இதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய யூத் சப்போர்ட் இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனமார வாழ்த்துக்கள் தான். நல்லா இருக்கு, நல்லா படம் எடுத்திருக்காங்க.